இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து கல்யாணத்துக்காக நான் புறப்பட்டு போயிட்டுருந்தேன். நான் லேட்டா தான் போயிருந்தேன் கல்யாணத்துக்கு. கல்யாணமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் வலிமா ஸ்டார்ட் ஆச்சு. ம் பொண்ணு மாப்பிள்ளை அவங்கலாம் ட்ரெஸ் வந்து வேற மாத்துறதுக்காக போயிருந்தாங்களாம். முதல்ல சாரி உடுத்திருந்தாங்களாம் பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து லெஹங்காவா அது லாங் கவுனான்னு தெரில. அதை மாத்துறதுக்கு போயிருந்தாங்க. போகும்போதே ஒரு விஷயம் நடந்துச்சு. பெட்ரோல் பங்க் கிட்ட வந்து பெட்ரோல் போடுறதுக்காக போயிருந்தேன். என் வண்டியில் பெட்ரோல் இல்லைன்ட்டு. அப்போ பார்த்தா அங்கே அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே வந்து கட்டு பணம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே செதறி போய் கிடந்துச்சு. யார் போட்டுட்டு போனான்னு தெரில. ஆனால் சுற்றி போலீஸ் ஜீப்பு சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. இல்லை கடையை யாரும் உடச்சி எடுத்ததான்னு தெரில. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அங்கெல்லாம் எல்லா கூட்டமும் பார்த்துட்டு போனாங்க. நாங்கள் பெட்ரோல் பங்கில் கேட்டதுக்கு அவங்களுக்கே தெரியல. அவங்களும் போய் வேடிக்கை பார்க்க போயிட்டாங்க. அப்புறம் நான் வந்து மண்டபத்துக்கு போயிட்டேன். மண்டபம் வந்து எங்கன்னா ஹஜ் கமிட்டி தான். சூப்பராக ஜாலியாக அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ரவுண்டு போட்டு லாஸ்ட்டில் போயிட்டோம். போய் பேசிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு டைம் போகிறதே தெரியாதுலையே சொந்தக்காரங்ககிட்ட பேசும்போது. ஏதோ ஒரு கிஃப்ட்டை வந்து அவங்க பொண்ணு வந்து பிரிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது பார்த்தா 2 பேரும் வந்து சின்சியராக அதை வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எடுத்தால் அதில் வந்து சைன் போட்டு வைக்கணும். இப்போ மாப்பிள்ளை பொண்ணும் அந்த மாதிரியான கிஃப்ட்டு. அது யாரும் கொடுத்தாங்களான்னு தெரில, நான் பார்க்கல. மாப்பிள்ளை கொடுத்தாங்களா இல்லை வந்த யாரோ கெஸ்ட்டு கொடுத்தாங்களான்னு தெரியல. அதில் வந்து 2 பேரும் சைன் போட்டிருந்தாங்க. இப்போ தான் ட்ரெண்டு எல்லா இடத்துலையும். நான் பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. கீழே போனால் கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. இருந்தாலும் அவ்வளோ அதிகம் இல்லை. எப்படியோ உட்காந்து ஒரு சேரை பிடிச்சி சாப்பிட உட்காந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் இடியாப்பம் வச்சாங்க, சால்னா வச்சாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க, அங்கேயும் அப்படி தான் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரியே இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் ஸ்வீட்டு, தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சாங்க. பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பேசிட்டு அப்புறம் ஸ்வீட்டு அந்த பீடா கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து வாங்கிக்கிட்டு நான் வாங்கலை, என் மக தான் வாங்கினா. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நான் கிளம்பி வந்துட்டேன். ஹஜ் கமிட்டியை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கமிட்டியை வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் குட்டி பூனையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. என் பையன் வீட்டில் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஃபுல்லாக